ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் வராகி அம்மா என்னை வணங்கி எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்துக்கானே உனது ராசியை தொட்டாய். இப்போது உன் மனதில் என்ன இருக்கிறது, இனி என்னவெல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என அத்தனையும் நான் உனக்கு தெள்ளத் தெளிவாக சொல்கிறேன். கேட்டு புரிந்து அதன்படி நடந்து கொள். இப்போது உன் ராசி என்னவென்று நான் அறிந்து கொண்டேன். உனது எல்லா முக்காலங்களையும் அறிந்த நான் ராசியை மட்டும் அறியாமலா இருப்பேன்? இருந்தாலும் கூட இதற்காக தெரியுமா அதை உன் கரங்களால் நீ தொடும்படி நான் செய்தேன். அவரவர் தலையெழுத்தை அவரவர்தான் எழுதி கொள்கிறார் என்பதை உனக்கு சூட்சுமமாக உணர்த்துவதற்காக தான் உன் ராசியை நீயே தொடும்படி செய்தேன். இப்போது உன் வாழ்வில் என்ன நடக்கிறது என நான் சொல்லட்டுமா? உரலில் அகப்பட்டு விட்டால் உலக்கைக்கு தப்புமா என சொல்லுவார்கள். அதாவது உரலில் எதை போட்டாலும் அதை உலக்கை வைத்து குத்துவது போலத்தான் இப்போது இந்த உலகில் மனிதனாய் பிறந்துவிட்ட உன் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறது. என்னுடைய கடைக்கன் பார்வை உனக்கு கிடைத்து விடாதா? இறைவன் என்னை ஆசிர்வதித்து அருள் செய்துவிட மாட்டாரா என்றுதானே உன் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து வருந்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இனி என்ன நடக்கப் போகிறது என நான் சொல்லட்டுமா? கோலங்களால் அழிந்து கிடக்கும் உன் வாழ்க்கையை அலங்கோலமாய் இருந்ததையெல்லாம் மாற்றி அமைத்து அழகானதாய் உனக்கிருக்கும் துன்பங்களையெல்லாம் பனி போல மறைந்துவிட செய்ய போகிறேன். காலங்களால் மாறிப்போன உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அமைத்து உன் மன போராட்டத்திற்கெல்லாம் விடை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் உன் நிழலாய் நான் உன்னுடனேயே உனக்கு துணையாய் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நிச்சயமாக உனது ராசி என்பது இப்போது நல்ல விதமாக மாறுவதற்கான நேரம் வந்துள்ளது. என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் எந்த தவறோ தடையோ நெருங்கவே நெருங்காது என் செல்லமே. என் அருளால் உன் வாழ்க்கை அப்படியே மாறத்தான் போகிறது. உன்னுடைய நிலைமை என்னவென அறியாமலேயே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை வார்த்தையால் வதைத்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன் விழி மூடாமல் உனக்கான நல்ல வழி அமைந்து விடாதா என்றுதானே எதிர்நோக்கி காத்திருக்கிறாய். நிம்மதியாய் தூங்கவும் முடியாமல், நிம்மதியாய் வாழவும் முடியாமல், சரியாக சந்தோஷமாய் சாப்பிடவும் முடியாமல் வாழக்கூடிய உனது வாழ்க்கைக்கு நான் இப்போது இந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உனது ராசிப்படி நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு உண்டான வேலைகளை எல்லாம் தொடங்கி வைக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய நிலைமை இப்போது மாறி உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான நேரம் இது. இனி நீ மனம் போன போக்கிலெல்லாம் வாழ முடியாது. எல்லா செயல்களையும் தெள்ள தெளிவாக செய்து கொண்டே சந்தோஷத்தையும் வெற்றியையுமான நிறைவோடு நீ அடைய போகிறாய். என் அருளால் நீ துவண்டு போன நேரமெல்லாம் முடிந்து போய் இப்போது துள்ளலாய் துள்ளி குதித்து வாழப் போகிறாய். உனக்காக நான் தோள் கொடுத்து துணையாய் நிற்கப் போகிறேன் என் செல்லமே. என் கடைக்கன் பார்வை எப்போதும் உன்னை நோக்கி இருக்கும்போது எந்த துயர் உன்னை வந்து சேரும் என நினைக்கிறாய்? இனி எந்த துன்பங்களும் உன்னை அணுகாமல் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் ராசிப்படி நீ கஷ்டப்பட வேண்டிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நீ நஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது நீ நலமாய் வளமாய் வாழப் போகிறாய். இனிதான காலங்கள் உனக்காக உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இமை கூட மூடாமல் நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது. இனி எல்லாமே உனக்கான நல்லது நடக்கும் நாளாக மாறப்போகிறது என் செல்லமே. நீயே என் சந்தோஷம் என நீ யாரை நோக்கி சொன்னாயோ அவர்கள் எல்லாம் உனக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்த காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது. கலங்காதே. உனக்கான உறவுகள், நீ எதிர்பார்த்த உறவுகள் எல்லாரும் இப்போது உன்னை தேடி வரப்போகிறார்கள். எல்லா காரியங்களும் நீ நினைத்தபடியே கைகூடி வருவதற்கான நேரமும் வந்துவிட்டது. நீ நலத்தோடும் வளத்தோடும் வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் மனதில் இனி யார் மீதும் குற்றம் குறைகளை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். யார் யார் உனக்கு என்னவெல்லாம் செய்தார்களோ அதற்குரிய பலனையெல்லாம் அவர்களுக்கு நான் கொடுப்பேன். உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நன்மைகளையும் கெட்டது செய்தவர்களுக்கு உண்டான கடுமையான தண்டனையையும் கொடுக்க போகிறேன். உனது கைகளில் எல்லா விரல்களும் ஒன்று போலவா இருக்கிறது? அதுபோல்தான் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் எல்லா குணங்களும் மாறுதல்களுக்கு உரியது. மனிதர்களின் குணம்தானே ஒருவருக்கு தூண் போன்றது. அப்படி உனக்கு தூணாய் இருக்கக்கூடிய உனது குணங்களில் நல்ல விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையில்லாத தீய குணங்களை தூக்கி போடு. எல்லாமே இனி உனக்கு நல்லதாய் நடக்கும்.
உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது எப்படி சரியானது என நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியும், எங்கே போனது என யோசிக்கும்படியும் அத்தனை பிரச்சனைகளையும் தூரமாய் தூக்கி போட்டு விடுவேன். உன் ராசி உனக்கான நல்ல நேர ராசியாக மாறிவிட்டது. நீ எதிர்நீச்சல் போட்டதற்கெல்லாம் பரிசாக இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். காலத்தின் போக்கு புரியவில்லையே என உன் மனம் கவலை கொண்டதெல்லாம் போதும். என் அருளால் காற்றில் மறையும் தூசி போல உன் கவலைகளை மறைத்து கலக்கம் கொண்ட உன் மனதிற்கு சந்தோஷத்தை வழங்கப் போகிறேன். புன்னகைக்கும் மனம் சக்தி வாய்ந்தது. நீயும் அப்படித்தானே? எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும், எவ்வளவோ சிக்கல்களில் மாட்டி தவித்தாலும், எல்லார் முன்னாலும் சிரித்து சந்தோஷமாய் இருப்பது போல காட்டிக்கொண்டாய். அது பொய்யாக போய்விடாமல் அந்த நிலையான சிரிப்போடு கூடிய சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாய் கொடுக்க போகிறேன். கப்பல் கவிழ்ந்தாலும் அவ்வளவு எளிதில் அதை சாய்த்துவிட முடியாது என்பது போலதான் நீயும் எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். மனம் கலங்காமல் தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் உனது ஆற்றல் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது என் செல்லமே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் வாழ்க்கையை நான் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்கிற உனது தைரியமும் தன்னம்பிக்கையான குணமும் கூடதான் உன்னை நோக்கி என்னை இழுத்து வந்து விட்டது. நீ சந்தித்த காலமெல்லாம் கடுமையான கஷ்டம் நிறைந்த காலம் என எண்ணாதே. அந்த கஷ்டமான காலம்தான் உனது போராட்ட எண்ணங்களை உனக்குள் வெளிக்கொண்டு வந்தது. ஆசைகள் முடங்கிய போதும் கூட, ஆதரவின்றி நின்ற போதும் கூட நீ என்னை பற்றி நினைப்பதை நிறுத்தவில்லை. அம்மா, தாயே, இறைவா என்று ஏதாவது ஒரு வழியில் எனக்காக யாராவது துணை நிற்க மாட்டார்களா என்றுதானே எதிர்பார்த்து காத்திருந்தாய். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ அவசியம் இல்லாத அளவிற்கு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாய் நான் முடித்து கொடுக்க போகிறேன். நீயே சிறந்தவன் என நீயே சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு நீ எப்போதும் உன்மீது அதிக மதிப்பும் மரியாதையும் தன்னம்பிக்கையும் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டுமென் செல்லமே. ஒரு புத்திசாலி ஒருபோதும் எனக்கு எல்லாம் தெரியும் என சொல்ல மாட்டான். அப்படி எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்பவன் நிச்சயம் முட்டாளாக மட்டும்தான் இருப்பான். நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை புரிந்து நடந்து கொள். மற்றவர்கள் தங்களுடைய அறியாமையால் செய்யும் தவறுகளுக்காக அவர்கள் மற்றவர்களை பழி வாங்கலாம். நீயும் அப்படி பலவீனமான ஆளாக இருக்காதே. உனக்கு யாராவது தவறு செய்தாலும் துரோகம் செய்தாலும் நீ போய் அவர்களை பழிவாங்க யோசிக்க வேண்டாம். அவர்களை மன்னித்து மறந்து கடந்து வந்துவிடு. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அர்த்தமில்லாமல் 1000 நொடிகள் பேசுவதை காட்டிலும் அர்த்தத்தோடு கூடிய உனது மௌனம் எப்போதும் சிறந்தது. முடிந்த அளவிற்கு பேச்சை குறைத்து மௌனத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் இருந்து நான் உன்னை வாழ வைப்பேன்.